ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு சின்ன கதை. கதையோட இது உண்மை சம்பவம். சத்ரபதி சிவாஜியுடைய வாழ்வியலே நடந்த ஒரு சுவையான சம்பவம். அதுவும் நமக்கு ஒரு லைஃப் லெசனாக இருக்கும். அவுரங்கசீப் அவரை சிறைப்படுத்திய போது எப்படி தப்பிச்சு வர்றதுன்னு ரொம்ப யோசிக்கிறாரு. ரொம்ப சிரமப்பட்டு ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணும்போது அவர் அனுமதி கொடுக்குறாரு. அப்புறம் 1000 லட்டுகள் தயாரித்து நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே லட்டுகள் கொண்டு வராங்க. அந்த லட்டு கூடைக்குள்ளே மறைஞ்சு சிறையிலேருந்து வெளியே வராரு. 3 மாதம் உடம்பெல்லாம் சேறு பூசிக்கிட்டு ஒரு சாதாரண மனிதர் மாதிரி எல்லா இடங்களும் சுற்றுறாரு. கிராமம் கிராமமாக போகிறாரு, மறைஞ்சு வாழ்கிறாரு. ஒரு இடத்துக்கு போகும்போது பசி ரொம்ப அதிகமாக ஆகிடுது. ஒரு பாட்டியோட வீட்டுக்கு போய் சாப்பாடு கேட்குறாரு. அந்த அம்மா இவரை பார்த்து பரிதாபப்பட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காருப்பான்னு சொல்லி சமைச்சு போடுறாங்க. சாதம் போடும்போது இவர் பசியில் என்ன பண்ணிடுறாரு, சூடான சாதத்தில் கை வைக்க போகிறாரு. அப்போ அந்த பாட்டி திட்டுது, என்னப்பா நம்ம மராட்டிய ராஜா சிவாஜி மாதிரி இருக்கியே, அவசரப்படுறியே, இது சூடாக இருக்குது, முதல்ல ஓரமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே நடுவில் வரணும், நீ எடுத்தோடனே நடுவில் கை வைக்கிறியன்னு சொன்ன உடனே ஒரு ஸ்பார்க் வருது அவருக்கு. அப்போ நம்ம யுத்த களங்களில் எடுத்தோடனே டைரெக்டாக அட்டாக் பண்ணுறது தான் நம்ம தோல்விக்கு காரணம் தெரிஞ்சுக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் அட்டாக் பண்ணி அப்புறம் தான் நடுவில் போகணுன்ற யுத்த இதை கற்றுக்கிறாரு. அந்த இடத்துல திரும்பி போய் படையெடுத்து மீண்டும் வென்று தான் ஒரு சக்கரவர்த்தி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு. என்னதான் ராஜாவாக இருந்தாலும் ஒரு பாட்டிக்கிட்ட அவர் கற்றுக்கிட்டாரு. அது மாதிரி நாமளும் நமக்கு சுற்றி இருக்கிறவங்ககிட்டேருந்து யார்கிட்ட வேணால் நல்ல விஷயம் வரலாம். கற்றுக்க தயாராக இருந்தால் நம்ம வாழ்க்கையும் ஒரு வெற்றி வாழ்க்கை தான்.